இன்வால்மெண்ட் காட்டுவார். அதனால நேற்று போய் எஃப்ஜேவெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எழுப்பியிருக்காங்க. அவன் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லும்போது கமருதீன், பாரு இவங்களாம் முன்னால் முடிச்சிருந்தாங்க. கமருதீன், பாரு, சபரி கூட தூங்கிட்டாப்ல, அப்புறம் அந்த டைம் தான் எழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த பேஸில் என்னமோ ஒன்று பண்ணாங்க. பட் ஆனால் இந்த டீம் கம்பேரிட்டிவ்லி இந்த டீமில் காட்டின இன்வால்மெண்ட் இந்த டீமில் காட்டல அப்படின்னு சொல்லும்போது இதில் பாரு முன்னாலே வந்து அந்த டீம் வின் பண்ணதே அந்த கதவு ரூம்குள்ளே வச்சு கதவு சாத்தினதெல்லாம் ஃபேர் இல்லைன்னா அவ்வளோ கத்திருப்பாங்க. அப்போல்லாம் இந்த ரம்மே எதுவும் வாய் திறக்கல பெருசாக. அதுக்கப்புறம் அந்த வினோத்தும் வாய் திறக்கல, சபரியும் வாய் திறக்கல. ஏன்னா கனிக்கு போனோன்னு விட்டு கொடுத்துட்டீங்களோ இல்லை அரோராக்கு போனோன்னு விட்டு கொடுத்துட்டீங்களோ என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னும் போது நேற்று அமருதீனும் பாருவோ இல்லை மற்றவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இப்போ வந்துட்டு கூவிட்டு இருந்தாங்க சாண்ட்ராவும் இந்த ரம்யாவும். யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. நம்ம டீமில் கோஆர்டினேஷன் இல்லை, கோஆர்டினேஷனில் அதுலேயும் இந்த எஃப்ஜேலாம் சுத்தமாக இன்வால்மெண்ட்டே காட்ட மாட்டேங்கிறான், போய் எழுப்புனா கூட எழுந்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பாரு தெளிவாக சொல்கிறாங்க. இல்லை அவன் வந்துட்டு ஏன் டீமில் காட்ட மாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து தனியாக ஸ்கோர் பண்ணோன்றது மட்டும்தாங்க இருக்குது. போன வாரம் பாரு கூட இருந்ததுனால அவருக்கு பேட் வைப் இருந்தது, அதனால அவர் ஸ்கோர் பண்ண முடியல. நைட் எல்லாம் கூட அங்கங்கே பதிய வச்சுட்டு இருக்காரு அரோரா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் சரி டீமுக்கு போன வாரம் பாரு கூட இருந்ததுனால உனக்கு பண்ண முடியா, இல்லை பாரு டீமில் இருந்தால் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், பாரு டீமில் இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ பாரு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே பண்ணாமல் வெளில வந்துரு. உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல அப்புறம் இப்போ வீட்டில் மட்டும் இருக்கிற வெளியில் வந்துரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆனால் ஓட்டிங்லேயே அவன் லீஸ்டில் தான் இருக்கான் கனியும் எஃப்ஜேவும். ஆனால் டீம் அவனை தூக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இதில் நாமினேஷன் பாஸ் எனக்கு கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, நான் இன்வால்மெண்ட் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற திமிரில் அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே அவனை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவன் வந்து அந்த பிளேட்டை மாற்றி திருப்பி போட்டு பாரு மேலே சொல்கிறான். ஏன்னா தூங்குறான்னு அவனை சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு ட்ரிகர் ஆகிடுது. ஏன்னா தூங்குறான்னு சொல்கிறது அவனோட வீக்னஸ். ஏன்னா இது பிக் பாஸ் நான் ஏங்க பாரு மட்டுமா அங்கே சொல்கிறா தூங்குறான்னு, இல்லைனா ஹவுஸ்மேட்ஸ் மட்டுமா அங்கே சொல்கிறாங்க, பிக் பாஸ் மட்டுமா அங்கே சொல்கிறேன், ஊரே சொல்லுதுங்க அவன் தூங்கிட்டு மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி. அந்த வீட்டில் எத்தனை வாட்டி நாய் குலைச்சதுன்னு ஒரு கணக்கு எடுத்தா அந்த கால்குலேஷனில் ஃபர்ஸ்ட் இவன் தான் வருவான். பகல் நைட்டு எல்லாத்துலேயும் தூங்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தூங்குறான்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து பாரு பார்த்து கேள்வி கேட்டிருக்கான், நீ மட்டும் என்ன கீச்சா அப்படின்னும் போது கமருதீன் விஷயம் பாரு விஷயம் வந்து பேசுகிறான். அந்த பொண்ணை வேற எங்கேயும் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தையே வச்சு இப்படி வண்டி ஓட்டுறீங்களேடா கேவலமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு எத்தனை வாட்டி சொல்லலாம் அது பர்சனல் உனக்கு தைரியம் தான் நீ கமருதீன் கிட்ட போது, இல்லை நீ ரொம்ப ஒழுங்கா அந்த பொண்ணாச்சும் அவனை லவ் பண்ணுது இல்லை லவ் கண்டென்ட் கொடுக்குது, அது அதோட பிரச்சனை. நீ என்னடா ஒரு பொண்ணு மட்டுமாட வச்சுட்டு லவ் கண்டென்ட் கொடுக்குற, ஒரு பொண்ணு மட்டுமாட வச்சுட்டு வண்டி ஓட்டுற, இல்லை அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நியாயமாக வச்சு வண்டி ஓட்டுறியான்னு கேட்டால் மாற்றிக்கிட்டே இருக்க. இப்போ நீ வண்டி ஓட்டுறது 3 பொண்ணு ஒரே இடத்துல இருக்கு, இந்த பக்கம் திரும்பினா அவியானா அந்த பக்கம் திரும்பினா அரோரா, இதில் நடுவில் வந்த ஆத்திரை வேற அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கணும் போது நீ பாருவை பார்த்து கேள்வி கேட்குறியா, உனக்கு அவ்வளோ வக்கு இருக்கா அப்படின்னா அது அந்த வக்கு அவ்வளோ அவனுக்கு எவ்வளோ இருக்குது அந்த வக்கு அப்படிங்கிறத விஜய்